அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால், பல ஆண்டுகளாக திருமணம் நமக்கு நடக்கும், நல்ல கணவன் அல்லது நல்ல மனைவி கிடைப்பார் என்ற நம்பிக்கையுடன் காத்திருந்து உங்களுடைய வாலிப வயதையும் தாண்டி இன்னும் திருமணம் நடப்பதற்கான எந்த அறிகுறியும் தெரியாமல் இப்போது எனக்கு திருமணம் நடக்குமா நடக்காத என்ற கவலையில் இருப்பவரா நீங்கள்? ஆம் என்றால் இந்த காணொளி உங்களுக்கானது. நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். பல ஆண்டுகளாக திருமண பந்தம் ஏற்படும் என்று காத்திருந்து மனம் நொந்து போய் இருக்கக்கூடிய, நல்ல வேலை, நல்ல வசதி, நல்ல படிப்பு இவையெல்லாம் இருந்தும் திருமண பந்தம் மட்டும் அமையாமல் மனதளவில் வெறுத்து போய் இருக்கக்கூடிய நபராக நீங்கள் இருந்தால், உங்களுக்கு 3 மாதத்தில் திருமணத்தை நடத்தி தரக்கூடிய சக்தி வாய்ந்த மை தயாரித்து பயன்படுத்துவது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் காண இருக்கின்றோம். இந்த காணொளியை பார்த்து உங்களால் இந்த மையை தயார் செய்ய முடியும் என்றால் தயார் செய்து பயன்படுத்தி பலன் பெறுங்கள். அல்லது இந்த மை எனது திருமணத்தை நடத்தி வைக்கும் என்றால் எனக்கு மை தேவைப்படுகிறது என்று நீங்கள் நினைத்தால், உங்களுக்கு தேவையான மையினை நமது காணொளியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய தகவலை தெரிவித்து வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள். பல ஆண்டுகளாக திருமண பந்தம் ஏற்படாமல் பல இடங்களில் ஜாதகம் பார்த்தும் பெண் பார்த்தும், ஏன் ஒரு சில இடங்களில் நிச்சயதார்த்தம் செய்த பிறகும் கூட திருமணம் திடீரென நின்று போவது, அல்லது இந்த பெண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் சரியாக வரும் என்று சொல்லி ஆசையுடன் காத்திருக்கும் பொழுது, இல்லை இப்பொழுது திருமணம் வேண்டாம் என்கிறார்கள், பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று சொல்வது, இதுபோன்று ஏதாவது ஒரு தடைகள் தொடர்ந்து உங்கள் வாழ்வில் வந்து கொண்டிருந்தால், குறைந்தது 51 வருடங்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய அரசு வேம்பு ஒன்றாக இருக்கக்கூடிய ஆலய பகுதியாக இருந்தாலும் அல்லது வெளியிடங்களில் இருந்தாலும், கண்டிப்பாக 51 வருடங்களை கடந்து இருக்கக்கூடிய ஆலமரம், அரச மரம் மற்றும் வேப்ப மரத்தினுடைய உதிர்ந்து இருக்கக்கூடிய பட்டைகளை மட்டும் மரத்திலிருந்து வெட்டி எடுக்காமல் கீழே விழுந்திருக்கக்கூடிய அந்த 2 மரத்தின் பட்டைகளையும் ஒரு சிகப்பு நிற பட்டு துணியை விரித்து அதில் ஆட்காட்டி விரல், கட்டை விரல், உங்களுடைய மோதிர விரல் என இந்த 3 விரல்களை மட்டுமே பயன்படுத்தி அந்த பட்டைகளை எடுத்து சிகப்பு பட்டு துணியில் வைத்து பத்திரப்படுத்தி எடுத்து வர வேண்டும். எடுத்து வந்த பிறகு சம்பந்தப்பட்ட ஆண் அல்லது பெண் யாருக்கு திருமண தடை இருக்கின்றதோ அவர்களுடைய பெயரை அந்த பட்டைகளை கொண்டு ஒரு சுத்தமான வெள்ளை பட்டு துணியில் எழுத வேண்டும். அதாவது அந்த பட்டைகளை அவர்களுடைய பெயர் வரும்படி அடுக்கி வைத்த அந்த பட்டையானது அவர்களுடைய பெயர் போல் தெரிவது போல் செய்துவிட்டு, அந்த வெள்ளை துணியில் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய இந்த 2 பட்டைகளையும் ஒரு புதிய மண் சட்டியில் பச்சை கற்பூரம், கிராம்பு, சுருள் பட்டை, குங்குமப்பூ இவற்றுடன் ஒன்றாக வைத்து தீ மூட்டி நன்றாக எரிக்க வேண்டும். எரித்து முடித்த பிறகு முதலில் சிகப்பு துணியிலும் அடுத்ததாக வெள்ளை துணியிலும் அந்த சாம்பலை ஆறிய பிறகு போட்டு நன்றாக வடிகட்டி மிகவும் நைஸாக இருக்கக்கூடிய அந்த பொடியை மட்டும் தனியே எடுத்து வைத்து அதில் சுத்தமான காராம்பசுவின் நெய், சிறிதளவு கோரோசனை, இந்த 2ஐயும் சேர்த்து நன்றாக கலக்கி ஒரு சிறிய வெள்ளி டப்பாவில் வைத்துக்கொண்டு அந்த நபரினுடைய பிறந்த தேதி அல்லது அதிர்ஷ்ட கிழமை இவற்றிலும், அது அல்லாமல் வெள்ளி, செவ்வாய், ஞாயிறு இந்த நாட்களிலும் இந்த மையினை தொடர்ந்து திருமணம் நடக்க வேண்டிய நபர்களுடைய நெற்றியில் வைத்து வர வேண்டும். இதை முழு நம்பிக்கையுடன் தொடர்ந்து செய்து வந்தால் அதிகபட்சமாக 3 மாதத்திற்குள் இதுநாள் வரை திருமணமே நடைபெறாமல் தடைபட்டு கொண்டிருந்த
ஆண் அல்லது பெண் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும். இந்த மையை தயார் செய்து வெள்ளி டப்பாவில் வைத்த பிறகு தொடர்ந்து 9 அல்லது 11 நாட்களுக்கு திருமணம் நடைபெறும் போது சொல்லக்கூடிய மந்திரங்களை சொல்லிக்கொண்டு பூஜை செய்ய வேண்டும். அதன் பிறகு இந்த மையை எடுத்து பயன்படுத்தினால் நல்ல பலன் கிடைக்கும். நமது காணொளியில் வந்துள்ள முறைகளை பயன்படுத்தி மை தயார் செய்ய வாய்ப்புள்ள நபர்கள் கண்டிப்பாக செய்து பார்த்து பயன்பெறுங்கள். இதை செய்ய வாய்ப்பில்லாத நபர்கள் அல்லது மை தேவைப்படக்கூடிய நபர்கள் நமது காணொளியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான அளவு திருமண தடையை நீக்கக்கூடிய மையினை வாங்கி பயன்படுத்தி உங்களுக்கான திருமண வாழ்க்கையை அமைத்து கொள்ளுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள். பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள். மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.